இன்னைக்கு நம்ம மலையில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா யானை வந்து இந்த வாழை இலையெல்லாம் இடிச்சிட்டு போயிடுச்சு. பாருங்கள், முன்னாடியில் இடிச்சிட்டு போயிடுச்சு. எப்படி இடிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கு பாருங்க. யானையோட சாணி பாருங்க. சாப்பிட்டு சாணி போட்டு போயிருக்கு. பாருங்க, ஒரு வாழை இலையை சாப்பிட்டுருக்கு. மொத்தமாக எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்புறம் இங்கே யானையும் போய் ஃபுல்லாக இடிச்சிடுச்சு. ஒன்று மட்டும் தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் இவனை போல தான் நின்றுருக்கு. பெரிய பெரிய துண்டாக எல்லாம் மொத்தமாக துண்டாகவே விழுந்துருக்கு. பெரிய பெரிய ஆள் அது 2 பேர் இருக்குது. கிடக்கு தாத்தா மூடி தான் இந்த கேட்டை வச்சுருந்தாங்க. ஆனாலும் எப்போவே பண்ணி தொடர்ந்து இருக்கு. ஆமாம், பாருங்க யானையோட அங்கே போட்டை சாட்சி எப்படி சாட்சி வச்சுருக்கீங்க. இங்கிட்டிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை போயிருக்கோம். பாருங்கள், இப்படி சாட்சி வச்சிருச்சு. ஆனால் யானையோட தடை வேறு இருக்குது. அந்த மண் காலி ஆகிட்டு லைட்டாக தான் தெரியுது. முன்னாடி போய் பார்த்தாங்க தாத்தா ஒரு வலை போட்டுச்சுனாங்க. அந்த வலையை கீழே போட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கேருந்து நடந்துருக்கு பாருங்க. உள்ள சாட்சி ஊற்றுட்டு வந்திருக்கு. ஆமாம், இது யானை. இது வந்து அந்த தேக்க மரத்தை உடைச்சிருக்கு பாருங்க. எப்படி உடைச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு ரத்தமாக இருக்கு. சரியான தந்த அங்கோரியா எத்த தெரியாது. சரியான தந்தம் அந்த சைடில் தெரிஞ்சு வரியா என்ன அப்படித்தமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.